அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு கிராமத்தில் எப்படி செய்வாங்களோ அதேமாதிரி நம்ம செஞ்சு காமிக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நாட்டுக்கோழி ஒன்று முழுசாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு மிளகு 2 ஸ்பூன், ஜீரகம் 3 ஸ்பூன், தேங்காய், பாதாம் 10, வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி பழம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 3, புதினா மல்லி. நம்ம மிளகு ஜீரகத்தை அம்மியில் அரைச்சிட்டு வந்துடலாம். கோழியை நம்ம ப்ரெஷர் குக்கரில் 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு தண்ணி உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். மிளகு ஜீரகம் அரைச்சாச்சு. இப்போ தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் அரைச்சாச்சு. இஞ்சி பூண்டு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கோழியை தாளிப்பு கொடுத்துக்கலாம். நான் மண் சட்டியை தான் அடுப்பில் வச்சுருக்கிறேன். நெய் 1 ஸ்பூன், எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், சின்ன வெங்காயம் ஒரு 10 நான் 1 2 அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். கோழிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி, பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். புதினா மல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், வேக வச்ச கோழியை சேர்த்துக்கலாம். கோழியை சேர்த்தாச்சு. இப்போ கறி மசாலாலாம் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச மிளகு ஜீரகம் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், உப்பு சேர்த்து நம்ம கலக்கி விட்டு மூடி வச்சிடலாம். உப்பு ஏற்கனவே நான் வேக வைக்க சேர்த்துருக்குறேன். இப்போ நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். மூடி வச்சிடலாம். மசாலா வாசனை போகட்டும், திறந்து பார்க்கலாம். திறந்து பார்த்துக்கலாம். நல்லா கறி நல்லா வெந்துடுச்சு. நல்லா மசாலா வாசனைலாம் போய் நல்லா குழம்பு நல்லா வாசனையாக இருக்குது.
அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். புதினா மல்லி தூவி ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. சத்தான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.